அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான டாபிக் எஸ்ஜிபி, அதாவது சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க பத்திர கணக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது சம்மந்தமான முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதை ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ சோவரின் கோல்டு பாண்டோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 8500 ரூபா பெர் கிராம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ எதுக்கு இந்த அமௌண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கோல்டு பாண்டை பற்றி ஆர்பிஐயும் நிறைய பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகள் தெளிவாக தெரியுது. ஸோ கோல்டு ஃபர்தராக எதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு வந்துடுவோம். ஸோ ஆர்பிஐ நோட்டீஸ் படி பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஆர்பிஐ அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி, அதுதான் இல்லைங்களா. ஸோ அவங்க ஒரு புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். 2019 to 20 அந்த காலகட்டங்களில் கோல்டு வாங்கினவங்க 9ஆம் கட்ட கணக்கில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது எஸ்ஜிபி 9ஆம் கட்ட கணக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போது அவங்க எஸ்ஜிபியை பாண்டை கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுது. என்ன ரொம்ப சீக்கிரமே நடக்குது அப்படின்னா 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது கோல்டு பாண்டை கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி கொண்டு போய் கொடுக்குறப்போ எதை அடிப்படையில் வச்சு உங்களுக்கு கோல்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, February 6, 7 மற்றும் 10 இந்த 3 நாட்களுடைய தங்கத்தோட விலை இருக்கு இல்லைங்களா, அதை 3ஐயும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 8499 ரூபா பெர் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2019-20 கண்டிப்பாக கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருப்பீங்க. இப்போ அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ 5 வருடம் தானே முடிஞ்சு, எஸ்ஜிபி அப்படின்னாவே 8 வருஷமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா 5 வருடத்துலேயே நீங்கள் பிரேக் பண்ணி எடுக்க முடியும். 5 வருஷத்துலேயே எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அரசாங்க சைட்லேருந்து. 2018-19 ஆண்டுக்கான தங்கப்பத்திர கணக்கு 6, ஓகேங்களா. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருடம் முடிகிறது. ஸோ அதுக்கு திரும்ப பெறுறதுக்கு ஆர்பிஐ சைட்லேருந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி திரும்ப பெறுறீங்க அப்படின்னா இப்போ 1 கிராமுக்கு 8528 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 10 கிராம் போட்டிருக்கீங்க, எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 10 × 8528 ரூபா அப்படின்னு கிடைக்கும். அது இல்லாமல் 2.5% உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 2018-19க்கான அந்த 6ஆம் கட்ட தங்கப்பத்திர கணக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு அமௌண்ட் எதை அடிப்படையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா February 7, 10 மற்றும் 11. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன அப்டேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது தங்கம் சம்பந்தமான அப்டேட், தங்க பத்திரம் சம்பந்தமான அப்டேட் தான். 2025 பட்ஜெட்டில் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஜிபி கோல்டு நிறுத்தம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா எஸ்ஜிபி பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறனால கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. இனிமேல் நம்ம அந்த எஸ்ஜிபி பாண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து தங்கத்துடைய விலை 10 கிராம் இன்னைக்கு காலகட்டத்தில் 84,900 ரூபாங்க, அதாவது 85,000 ரூபாய் 10 கிராம். யோசிச்சு பார்த்துக்கோங்க, 2025 எண்டில் 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் போகும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கையில் காசு இருந்தாலும் கூட தயவு செஞ்சு போய் கொஞ்சமாவது வாங்கிடுங்க. இதுக்கு மேலே விலை குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதே போல் ஆர்பிஐயே தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது அரசாங்கத்துடைய நிதித்துறை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அரசாங்கமுமே தங்கத்தை வாங்கி வைப்பாங்க. உலக அளவில் பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே அன்பிரிடிக்டபுளாக இருக்கிறனால தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அடி வந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அதே போல் ஆர்பிஐ எடுத்துட்டிங்க அப்படின்னா 876 டன் தங்கம் வச்சுருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷத்துக்குள்ளே 76 டன் தங்கம் ஆர்பிஐ வாங்கியிருக்கு. அரசாங்கமே பார்த்துட்டோன்னா ஃபிசிக்கலாக 76 டன் தங்கத்தை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தங்கம் அப்படிங்கிறது முக்கியமாக மாறிட்டு வருதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் கோல்டு எப்படியெல்லாம் நம்ம வாங்கலாம், எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோல்டு இடிஎஃப்ங்க. ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கவே வேண்டியதில்லை, கோல்டு இடிஎஃப்ல போடலாம். கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட இருக்குது, ஓகேங்களா. தங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் கோல்டு சிட்டு ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஜிஆர்டி அது மாதிரியான கடைகள்லாம் கோல்டு சிட்டு ஸ்கீம் போடுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அதில் கூட போட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக கூட கோல்டை வாங்கலாம். அதாவது மினிமம் அமௌண்ட்டாவது போட்டு
ஸோ கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, கோல்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விலை ஏறிக்கிட்டே இருக்குது, திடீர்னு விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இப்படி எல்லாரும் கோல்டு வாங்கினா நம்ம எப்படி மற்ற பொருட்களை எல்லாம் வச்சு வர்த்தகம் பண்ணுறது, அதனால கோல்டு வாங்காதீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செக்யூர்டாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா அறிவிப்பையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தங்கம் சம்பந்தமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.